7வது அத்தியாயம். அத சதுர்த்தோऽध्यायः ஞானகர்மசந்நியாசயோகः. ஸ்ரீபகவானு ஞானவிஜ்ஞானயோகः. श्रीभगवानुवाच मय्या सक्तमनः पार्थ योगं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं मा यथा ज्ञास्यसि तच्छृणु ज्ञानं तेऽहं सविज्ञानम् इदं वक्ष्याम्यशेषतः यज्ञात्वा नेह भूयोऽन्यत् ज्ञातव्यम् अवशिष्यते. मनुष्याणां सहस्रेषु कश्चित् यतति सिद्धये यतताम् अपि सिद्धानां कश्चिन् मां वेत्ति तत्त्वतः. தன்னை நமஸ்காரம் பண்ணி குருவா ஏற்றுக்கிட்ட அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்ம ஞானத்தை உபதேசத்தின் மூலமாக பரிபூர்ண துக்க நிவர்த்திக்குரிய உபாயத்தை உபதேசித்தார்னு பார்த்தோம். முதல்ல 6 அத்தியாயங்கள் பிரதம ஷட்கம்னு சொல்லப்படுறது. அதில் ஜீவஸ்வரூபம், அந்த ஜீவனுடைய தன்மை விளக்கினார் பகவான். அதில் ஆத்மா அனாத்ம விவேகம் முழுமையாக சொல்லப்பட்டது. ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்கிற 2 அம்சத்தை பகவான் பிரித்து கொடுத்தாருன்னு பார்த்தோம். அப்புறம் முக்கியமாக இந்த முதல் 6 அத்தியாயத்தில் ஜீவஸ்வரூபம் சொல்லப்படுகின்றது. அடுத்து கர்மயோகம் அதிகமாக உபதேசிக்கப்பட்டது. 3வதாக மனித முயற்சியினுடைய அவசியம், எல்லாம் நம்மளுடைய பிரயத்தனம் அதிகமாக சொல்லப்படுது அந்த முதல் 6. இப்போ நான் அடுத்த 6 த்விதீய ஷட்கம்னு சொல்கிறோம். 7லேருந்து 12 வரைக்கும் ஈஸ்வர ஸ்வரூபத்தை பகவான் விளக்கமாக சொல்ல போகிறார். இப்போ ஈஸ்வரன் அப்படிங்கும்போது இவ்வளோ நாள் நம்ம கோயிலில் போய் வழிபடுற அந்த உருவக்கடவுளை தான் நம்ம அப்படி தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ அந்த இறைவனுடைய தத்துவார்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறார். அது எல்கேஜி கிளாஸ், நமக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். இப்போ நமக்கு ஆழமான தத்துவத்தை கொண்டு வரார். இறைவன்னா யார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இறைவன் இருந்து நம்மளை ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு நம்ம ஒரு உருவக்கடவுளாக தான் நமக்கு முதல்ல அறிமுகப்படுத்துகிற. அப்படித்தான் சாஸ்திரம் வலியுறுத்துது. அப்போ தான் புரியும் நமக்கு. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இறைவனை விஸ்வரூபமாக, இறைவன் ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறவர் கிடையாது. உண்மையில் இறைவனை தவிர உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை, உலகம் வேறு இறைவன் வேறு கிடையாது அப்படின்னு ஒரு ஆழமான தத்துவத்தை நமக்கு பகவான் விளக்கமாக உபதேசம் பண்ண போகிறார். முதல்ல புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஞான விஞ்ஞான யோகம்னு இதுக்கு பேர் கொடுத்துருக்காரு. ஞானம் அப்படின்னா சகுண பிரம்ம ஈஸ்வரனை பற்றிய ஞானம். விஞ்ஞானம்னா நிர்குண பிரம்ம ஈஸ்வரனை பற்றிய ஞானம். நிர்குணம்னா உருவமற்ற கடவுள், சகுணம்னா உருவத்தோட பெயர் வடிவத்தோடு கூடிய கடவுள். ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லானுக்கு 1000 நாமம் பாடி தெல்லேனம் கொட்டானோன்னு. இப்போ இறைவனை நம்ம உருவமாகவும் நம்ம வழிபடுறோம், அருவமாகவும் வழிபடுறோம். உருவத்தில் கடவுளை பார்க்குறதுங்கிறது முதல் ஸ்டெப். இப்போ 2வது ஸ்டெப் நமக்கு ஈஸ்வரனை அதனுடைய தத்துவார்த்தத்தை புரிய வைக்கிறது. அதுதான் பகவான் முதல்ல எடுத்தோடனே சங்கல்பம் பண்ணாருன்னு பார்த்தோம். ஏன்னா முதல்ல இதுக்குரிய தகுதி, இந்த ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத சொல்கிறார். முதல்ல இறைவன்கிட்ட பக்தி வேணும் நமக்கு. உருவக்கடவுள்கிட்ட பக்தி பண்ணவனால தான் உருவமற்ற கடவுளை புரிஞ்சிக்க முடியும். முதல்ல எடுத்தோடனே நான் இதெல்லாம் எனக்கு கல்லெல்லாம் கும்பிட மாட்டேன், எனக்கு இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. முதல்ல உருவக்கடவுள்கிட்ட ஒரு இடத்துல ஒரு உருவத்தில் நம்ம பகவானை பூஜை பண்ணி பக்தியை வளர்த்துக்கிட்டு
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, மைய ஆசக்த மனா பார்த்த யோகம் உஞ்சன்னு மதாஸ்ரயக, அதன் மூலமாக பக்குவத்தை அடைஞ்சு ஞான யோகத்துக்கு வந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை பண்ணி அவன் என்ன பண்ணணும், அசம்சயம் சமக்ரமா யதா ஞாசசி தச்சுணு, உனக்கு நான் இந்த பக்தியோட ஞானத்தோடு இருப்பவனுக்கு என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை வெளிக்காட்டுறேன்னு சொல்லி ஒரு சங்கல்பம் பண்ணுறேன். முதல்ல பிரதிஜ்ஞா வாக்கியமாக தான் இருக்கு. இந்த ஞானத்தை அடைகிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ எதுக்காக கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்? எப்போவுமே நமக்கு ஒரு பாயிண்ட் வாழ்க்கையில், சின்ன வயசில் கோயில் கூட்டிகிட்டு போவாங்க, இதெல்லாம் நமக்கு முதல்ல ஏற்றுக்கிடுவோம். அப்புறம் ரொம்ப நாள் இந்த நம்பிக்கையிலே நம்மளால் பயணம் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு அறிவு கேட்கும், உண்மையிலே கடவுள்னா யார், எங்கே இருக்கார் அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் நமக்கு வர தொடங்கும். படைப்புனா என்ன, நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போவாது ரொம்ப ஜென்மால புண்ணியம் பண்ணினா அந்த ஒரு கேள்வி வரும். கடவுளுங்கிறது யார், நிஜமாவே கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் எங்கே இருக்கார், எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு கர்மயோகம் நல்லா பண்ணவனுக்கு, ஈஸ்வரனை நல்லா பக்தி பண்ணினவனுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். நம்ம சாஸ்திரத்தில், நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இதெல்லாம் நிறைய கேள்விகளை வரவே இருக்கும். மற்ற மதத்துலலாம் கேள்வி கேட்டால் நரத்துக்கு போயிடுவேன்ருவாங்க. நமக்கு நிறைய கேள்விகளை நம்ம வரவே இருக்கும். அப்படியே எதையுமே நம்பவே சொல்கிறதே கிடையாது. நமக்கு விசாரம் பண்ணி கேள்வி கேட்குறதுக்கு நிறைய உரிமைகள் இருக்குது, நிறைய பதில்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது பார்த்தோம். இப்போ இந்த ஞானத்தினால என்ன பிரயோஜனம்? ஃபஸ்ட்டு நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னா நமக்கு பிரவர்த்திக்க தேவையே இல்லை. இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படிங்கிற 2வது ஸ்லோகத்தை சொல்கிறாரு. யத் ஞாத்வா நேக பூயோன்யத்து ஞாத்தவ்யம் அவசிஷ்யத்தே, இதை அறிஞ்சதுனால உனக்கு இதுக்கு மேலே உனக்கு அடைவதற்கு எதுவுமே இல்லை, முழுமையாக எல்லாவற்றை பற்றிய ஞானம் உனக்கு உண்டாகும் அப்படிங்கிறத பகவான் கோடிட்டு காட்டுறார். உனக்கு முழுமையான நிறைவு அடையும், உன்னுடைய வாழ்க்கையின் மேலான லட்சியம் அடையப்பட்டதாக இருக்கும். வாழ்க்கை பூரா எனத்தையோ தேடிக்கிட்டே இருக்கியே, இங்கே நிம்மதி கிடைச்சிடாதா அங்கே நிம்மதி கிடைச்சிடாதான்னு நீ தேடிக்கிட்டே இருக்கியே இல்லையா? இந்த இறைவனுடைய ஸ்வரூபமும் உன்னுடைய ஸ்வரூபமும் வேறல்ல. அதை நீ புரிஞ்சுக்கிறதன் மூலமாக உனக்கு வாழ்க்கையில் இனிமேல் அடைவதற்கு எதுவுமே இல்லைங்கிற ஒரு பூர்ணமான மன நிறைவு உண்டாகும் அப்படின்னு அந்த பிரயோஜனத்தை சொல்கிறேன். 3வது இந்த ஞானத்தினுடைய மகிமை. மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாம் அபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்துவதः. மனுஷ்யானாம் சகசிரேஷு, சகசிரம்னா 1000ன்னு அர்த்தம். இப்போ இங்கே எண்ணிலடங்கா கவுண்ட்லெஸ்ன்னு போட்டுக்கலாம். எத்தனையோ பேருக்கு இடையில யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த கடவுளை பற்றி தத்துவார்த்தமாக தெரிஞ்சுக்கிடணுங்கிற எண்ணம் வருது. நான் ஏன் பிறந்தேன், ஏன் கஷ்டப்படுறேன், நிஜமாவே கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, ஏன் இந்த கஷ்டத்தெல்லாம் படைச்சிருக்காரு அப்படின்னு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு கேள்வி யாருக்கோ ஒருத்தருக்கு தான் வரும். மோக்ஷம்னு சொல்கிறாங்களே, மோக்ஷம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கேள்வி வந்தாலும் அதுக்கு பதில் எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு அது தெரியாது. மோக்ஷம் எப்படி அடைகிறதுங்கிறது தெரியாது. கோயில் போனால் மோட்சம் கிடைக்குமா, இறந்ததுக்கப்புறம் மோட்சம் கிடைக்குமா, இல்லாட்டி நிறைய மந்திர ஜபம் பண்ணால் மோட்சம் கிடைக்குமா, இப்படி மோட்சத்துக்கு சாதனம் என்ன அப்படின்னு அது தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்போம். நம்மளும் என்னென்னமோ பண்ணி பண்ணி பார்க்குறேன், ஏதோ ஒன்று இடிச்சுக்கிட்டே இருக்கே, ஒரு பிரச்சனை முடிஞ்சால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே, என்னைக்கு தான் நம்ம நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரத்தோடும். அப்போ மோட்சத்துக்கு சாதனம் ஞானந்தான் அப்படின்னு நமக்கு அது புரிகிறதுக்கே நிறைய அனுகிரகம் வேணும். அதான் நம்ம கரெக்டான பாதைக்குள்ளே வந்திருக்கோன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆசை வர்றது கஷ்டம். ஏன்னா எதனால் இது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாருன்னா, ஏன் ரொம்ப அரிது அப்படின்னா, இதுக்கு மற்ற புருஷார்த்தத்தை மாதிரி அறம்பொருள் இன்பம் வீடுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மோட்ச புருஷார்த்தத்தில் ஆசை வர்றது ரொம்ப ரொம்ப ரேர், யாருக்கோ தான் வரும் நமக்கு. ஏன்னா மற்றதில் என்ன ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம்,
அர்ஜுனன் கேட்குறான், ஏன் நீயே எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது பகவான் என்ன சொல்கிறார், யார் கேட்குறா? ஏ யதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியாகும். யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ நான் அதை கொடுக்க ரெடியாக இருக்கேன். எல்லாரும் என்ன கேட்குறாங்க, குடும்பத்துக்கு இதை கொடுத்துரு அதை கொடுத்துருன்னு கேட்குறாங்களே ஒழிய மோட்சம் வேணும்னு யார் கேட்குறா? இப்போ யாரோ ஒருத்தருக்கு தான், 1000ல் ஒருத்தருக்கு தான் இதில் நாட்டம் வருது. அந்த நாட்டம் வர்றவங்களையும் யாரோ சிலர் தான் என்ன பண்ணுறாங்க, விடாமல் முயற்சி பண்ணுறாங்க. இருக்கிறதுல என்ன ஆயிரும், சோர்வு வந்துடும் நமக்கு. என்னத்த நமக்கெல்லாம் இந்த ஜென்மால அப்படின்னு வரக்கூடாது. நம்மெல்லாம் இல்லறத்தார்கள் இப்படி நமக்கு வேறு சொல்லிடுவோம். நமக்கெல்லாம் அன்னைக்கே ஓடி போயிருந்தோம்னா நமக்கு இதாக இருக்கும், நமக்கு பொறுப்பு இருக்குது, இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நமக்கு நிறையா எக்ஸ்கியூஸ் கொடுப்போம். தீவிரமான அந்த ஒரு இச்சை வராது. அதனால மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே. யதத்தினா முயற்சி, சித்தையேனா மோட்சத்தை. மோட்சத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையின் அனைத்து முயற்சிகளையும் செய்பவர்கள் யாரோ ஒருத்தர் தான் இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் யாரோ ஒருத்தருக்கு தான் வருது. அப்படியே முயற்சி பண்ணுறவங்களுக்கும் எத்தத்தாம் அப்படி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்துவத்தக. யாரோ ஒருத்தர் தான் இந்த இறைவனுடைய தத்துவார்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்கின்றார்கள் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இப்போ இது எதுக்காக இப்படி சொல்கிறாரு, நம்ம பயமுறுத்துறதுக்காக கிடையாது, இதெல்லாம் நமக்கு கிடைக்காதோ அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இதுக்கு நம்ம நிறைய முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறது. நம்மளுடைய முயற்சி விட்டுறக்கூடாது, விடாமுயற்சி நமக்கு வேணுங்கிறத வலியுறுத்துறதுக்காக அதிக முயற்சி தேவை. இன்னொன்று இதனுடைய மேன்மை, இதுதான் வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய லட்சியம் இதுதான். மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், நமக்கு லைஃப்பில் ப்ரையாரிட்டி வச்சுருப்போம், இதை பண்ணுறதா அதை பண்ணுறதான்னு. இப்போ வாழ்க்கையில் எனக்கு இதுதான் லட்சியம், என்னுடைய பொறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டோம், குறைச்சிட்டோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், விடாமல் முயற்சி பண்ண போகிறோம் அப்படிங்கிற அதை வலியுறுத்துறதுக்காக. ஏன்னா ஈஸியாக கிடச்சிடாது. இன்னொன்று, நம்ம மற்ற இதுக்கெல்லாம் நிறையா சிரமப்படுறோம். ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது அளவுக்கு நம்ம மோட்சத்துக்கு கஷ்டப்படுறோமா சிரமப்படுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி நமக்கு முயற்சி பண்ணும்போது என்னாகும், நமக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும். ஏற்கனவே செகண்ட் சாப்டரில் நம்ம பார்த்தோம், ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யக ஆச்சரியவத் சைனம் அந்நிய ஸ்ருணோதி ஸ்ருத்வாப் ஏனம் வேதன சைவ கஷ்டிது. இது தெரிஞ்சிக்கிறவன் ரொம்ப அரிது, இதுக்கு முயற்சி பண்ணுறவன் ரொம்ப அரிது, முயற்சி பண்ணினாலும் இது தெரிஞ்சிக்கிறவன் ரொம்ப அரிது, இதை சொல்லி கொடுப்பவன் ரொம்ப அரிது, இவ்வளோ சொல்லி கொடுத்தும் புரியலான்னு சொல்கிறான் பாரு, அது ரொம்ப ஆச்சரியம்னு சொல்கிறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோம், ஆனால் நமக்கு புரியலன்னு சொல்கிறோம் இல்லையா, இது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு முயற்சி ரொம்ப அதிகம் தேவை அப்படிங்கிறத நம்ம விடாமல் கேட்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு பகவான் இப்போ அந்த ஈஸ்வர தத்துவத்தை சொல்ல போகிறார். ஈஸ்வரனுடைய அந்த தத்துவார்த்தம், இந்த நிர்குண பிரம்மத்தினுடைய தத்துவார்த்தத்தை 4லிருந்து 12 வரைக்கும் முக்கியமான டீச்சிங், உபநிஷத்தில் இருக்கிற அந்த முக்கியமான டீச்சிங்கை பகவான் சொல்ல போகிறார். அந்த நிர்குண தத்துவத்தை ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை விளக்குறார். 4வது, பூபிராபோ நலோ வாயுஹு கம்மனோ புத்திரேவ ச அஹங்கார இதி யம்மே பின்னா பிரகிருதிரஷ்டதா பூமிராபோ நலோ வாயுஹு கம்மனோ புத்திரேவ ச அஹங்கார இதி யம்மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. நம்ம முதல் 6 அத்தியாயத்தில் ஜீவனுடைய ஸ்வரூபம் இருக்குன்னு பார்த்தோம். ஜீவன் அப்படிங்கும்போது ஜீவன்கிட்ட 2 அம்சம் இருக்குது, ஆத்மா அம்சம் ஒன்று இருக்குது, அனாத்மா அம்சம் இருக்குன்னு 2 அம்சத்தை பிரித்து சொன்னார்.
அதே மாதிரி ஈஸ்வரன் கிட்டையும் 2 அம்சம் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஈஸ்வரன் கிட்டையும் 2 அம்சம் இருக்கு. இப்போ நம்ம அர்த்தநாரீஸ்வரர் பார்க்கணும். சிவனோட அம்சமும் சக்தியோட அம்சமும் இருக்குன்னு சொல்லி அதுதான் நமக்கு 2 அம்சம். ஒரு அம்சம் மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்கு, மாறாத அம்சம் இருக்கு. எப்படி ஜீவன் கிட்ட மாறுற அம்சம் ஒன்று மாறாத அம்சம் ஒன்று இருக்கோ அதே மாதிரி இறைவன் கிட்டையும் மாறுற அம்சம் ஒன்று இருக்கு, மாறாத அம்சம் ஒன்று இருக்கு. இப்போ நமக்கு பொதுவாக இப்போ இந்த டேபிள் செய்கிறோம். டேபிள் பண்ணணும் அப்படின்னா ஒரு மரத்தில் டேபிள் பண்ணணும்னா அதுக்கு 2 விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை. ஒன்று என்ன வேணும்? கச்சா பொருள் வேணும், மரம் வேணும் நமக்கு. இப்போ மரம் மட்டும் இருந்தால் போதாது, அதை செய்கிறதுக்கு ஒரு ஆசாரி. இப்போ அறிவு காரணம்னு சொல்கிறோம். அறிவு காரணம், கச்சா பொருள் காரணம். இன்டலெக்சுவல் காஸ், மெட்டீரியல் காசுன்னு நம்ம சொல்கிறோம். 2ம் நமக்கு தேவை. எந்த ஒரு பொருள் சிருஷ்டி பண்ணணுன்னாலுமே தயார் பண்ணணுன்னாலுமே அதுக்கு 2 தேவை. கம்மல் செய்யணும்னா என்ன வேணும்? தங்கம் வேணும் முதல்ல, அப்புறம் ஆசாரி வேணும். அதுபோல் நமக்கு நிமித்த காரணம், உபாதான காரணம் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம் நமக்கு. அப்போ 2 காரணமும் இருந்தால் தான் ஒரு பொருள் நம்மளால் சிருஷ்டி பண்ண முடியும். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா இறைவன் வேறு உலகம் வேறு இல்லைன்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ நமக்கு என்ன தெரியணும்? இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கும்போது இப்போ இறைவன் எப்படி படைச்சாரு அப்படின்னா மற்ற எல்லா பொருளுக்கும் தயாரிக்கிறதுக்கு நிமித்த காரணமும் வேணும், உபாதான காரணமும் வேணும். அறிவு காரணம், கச்சா பொருள் காரணம் 2மே வேணும். ஆனால் இந்த இறைவன் படைக்கும்போது அவரே அறிவு காரணமாகவும் இருக்காரு, கச்சா பொருள் காரணமாகவும் அவரே இருக்கார். ஏன்னா எதை வச்சு படைச்சாரு? பகவான் படைச்சிருக்காரு, எதை வச்சு படைச்சாரு அப்படிங்கும்போது நமக்கு முண்டகோபநிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. எப்படி சிலந்தி பூச்சி தன்னுடைய வாயிலிருந்தே என்ன பண்ணுது? தன்னுடைய தொப்புள்ளிருந்து அந்த பசையை வச்சு ஒரு இதை கெட்டுதோ வலை பின்னுதோ, அதுபோல் இறைவன் தன்னிடம் உள்ள அந்த சக்தியினால், மாயா சக்தியை பயன்படுத்தி இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னு தான் நமக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. இப்போ இறைவன் கிட்ட 2 அம்சம் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று மாறுகின்ற அம்சம், மாறாத அம்சம். அதான் நம்ம பிரம்ம அம்சம், மாயா அம்சம்னு சொல்கிறோம். இது இன்னும் டெக்னிக்கலாக சொல்ல போகிறார் பகவான், சொல்ல போகிறாரு. பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி. மாறுகின்ற அம்சத்துக்கு பேர் பரா பிரகிருதி, மாறாத அம்சத்துக்கு பேர் பரா பிரகிருத்தின்னு பேர். மாறுகின்ற அம்சத்துக்கு பேர் அபரா பிரகிருதி. நமக்கு கைவேலை நவனியத்தில் சிருஷ்டிலாம் படித்ததுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், படிக்காதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இதை சொல்கிறாரு. முதல்ல எப்படி சிருஷ்டி உண்டாயிற்று. பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, ஒளியிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் விரிந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் திகழ்ந்தாய் போற்றி. நம்ம படிக்கிறோம் எப்படி அந்த பஞ்சபூதங்கள் வந்திருக்கு. அதே தான் நமக்கு அது உபனிஷத்துலேருந்து எடுக்கப்பட்டது. இப்போ முதல்ல அந்த பிரம்மம் இருக்குது, அந்த பிரம்மத்துக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. எப்படி ஒரு மாயாவிகிட்ட ஒரு மாயா சக்தி இருக்கோ, படைக்கக்கூடிய ஒரு படைப்பாற்றல் இருக்கின்றதோ, அதுபோல் பிரம்மத்துக்கிட்ட ஒரு மாயாங்கிற ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை பயன்படுத்தி அந்த பிரம்மம் அல்லது அந்த பரம்பொருள், மெய்ப்பொருள்னு சொல்கிறோம், உருவமற்ற அந்த மெய்ப்பொருள் தன்னிடம் உள்ள அந்த மாயா சக்தியை பயன்படுத்தி முதல்ல என்ன பண்ணுது? இந்த பஞ்சபூதங்களை உண்டாக்குகின்றது. 5 சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள் வருகின்றன. அந்த பஞ்சபூதங்களுக்கு அப்புறம் என்ன வருது? நம்ம சிருஷ்டியில் பார்த்துருக்கோம். ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறாய் சொல்வர், மறுவும் அவ்யக்தந்தானே மகத்தத்துவமாகும் என்றும், அருள் மகத்தத்துவந்தான் அகங்காரமாகும் என்றும், கரு அகங்காரம் 3ஆய் காட்டிய குணமாம் என்றும். அதான் இப்போ சொல்கிறார். இப்போ சூக்ஷ்மமான படைப்பை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. முதல்ல சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் வருகின்றதுன்னு பார்க்குறோம். அப்புறம் அதில் இருந்து என்ன பண்ணுது? மனது, புத்தி, அந்த அகங்காரம் எல்லாம் நமக்கு உண்டாகின்றது. அதைத்தான் சொல்கிறாரு. 8 வகையான அந்த
மாறுகின்ற அம்சம் 8 அம்சம் சொல்லியிருக்குங்க. அப்பரா பிரகிருதின்னு நம்ம சொல்கிறோம். அஷ்டதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூமிஹி ஆபக அனலக வாயுகு கம் மனக புத்தி அகங்காரம் அப்படின்னு 8. இதில் இந்த மனம் அப்படிங்கிறது அந்த அவ்யக்தமானது சொல்லப்பட்டிருக்கு. புத்திங்கிறது மகத்தத்துவம், அகங்காரங்கிறது அகங்கார தத்துவம். எப்படி நமக்கு மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் நம்ம படிக்கிறோம். நமக்கு அதில் இருந்து என்ன ஆகுது, அதுக்கப்புறம் நமக்கு அந்த மாயையில் 3 குணங்கள் வெளிப்பட்டது. அந்த 3 குணங்களில் சத்வகுணத்திலிருந்து இறைவன் வந்தார், ரஜோகுணத்திலிருந்து ஜீவர்கள் வந்தார்கள், தமோ குணத்திலிருந்து பஞ்சபூதங்கள் வந்துச்சு. அப்புறம் அந்த பஞ்சபூதங்களில் அந்த தமோ குணத்தில் இருக்கின்ற சத்வ ரஜஸ் தமஸில் இருந்து என்ன ஆச்சு, நமக்கு மனசு புத்தி எல்லாம் உண்டாயிற்று அப்படின்னு நமக்கு இது சாங்கிய சாஸ்திரத்தில் இருக்கின்ற சிருஷ்டி பிரக்ரியா. இதெல்லாம் மாறுகின்ற அம்சம் 8ஆக இருக்கின்றது. பூமினா என்னது நமக்கு தெரியும். பூமி. ஆப்பகன நீர், அனலகன நெருப்பு, வாயு காற்று, கம்னா ஆகாசம், அடுத்து மனசு புத்தி அகங்காரம். இதீயம் மே பின்னா பிரகிருதிஹி அஷ்டதா. பிரகிருத்தினா இந்த இடத்துல மாயைன்னு போடலாம், அவ்யக்தம்னு சொல்கிறோம். என்னுடைய மாயா அம்சத்திலிருந்து 8 விதமான அம்சங்கள் வெளிப்பட்டது அப்படிங்கிற. அந்த உலகத்தில் சிருஷ்டியை நம்ம இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சிருஷ்டியை நம்ம என்ன பண்ண முடியாது, சயின்ஸ்னால் டிஃபைன் பண்ண முடியாது. இப்படித்தான் சயின்ஸ்னால் ப்ரூவ் பண்ணவே முடியாது. எப்படி நமக்கு சூரியனை விளக்க வச்சு தேட முடியாதோ, ஏன்னா இது சயின்ஸை உண்டாக்கியதே இந்த பிரகிருதி தான் உண்டாக்கியிருக்கு. அதனால் என்ன பண்ண முடியாது, அந்த சயின்ஸை வச்சு இதை நிரூபிக்க முடியாது. இது சாஸ்திரத்தில் இந்த சிருஷ்டியை பற்றி இது போல் மகான்கள் கண்டு உணர்ந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இது நமக்கு யுக்திக்கு பொருத்தமாகவும் இருக்குது. இதை என்ன பண்ண வெரிஃபை பண்ண முடியாது, நம்ம ஏற்றுக்கிறோம், பண்ண முடியாது. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆதாரபூர்வமாக நம்ம இதை வெரிஃபை பண்ணோம்னா சயின்ஸ் கடவுளோட பெருசாக இருக்கும். ஏன்னா சூரியன்கிறது ஒரு குளம், ஒரு எரிமலை குளம் தான், அது மண்ணு தான். ஆமாம். அப்போ என்ன பண்ண முடியாது, சயின்ஸ் இறைவனோட பெருசாக அது பண்ண முடியாது நம்மளால். அப்போ இதை என்ன பண்ண சயின்ஸ்னால நிரூபிக்க முடியாது. இப்போ 2 அம்சம் இருக்குது இந்த உலகம் அப்படின்னு பார்க்கும்போது, ஈஸ்வரன் பார்க்கும்போது அவர்கிட்ட 2 அம்சம் இருக்குது. பரா பிரகிருதி அபரா பிரகிருதி, மாறுகின்ற அம்சம் மாறாத அம்சம் அப்படின்னு 2 அம்சம் இருக்கின்றது. இப்போ நமக்கு இன்னும் சொல்கிறார், இந்த 2ஐயும் விளக்க போகிறார். 5வது அபரேயமிதஸ்த்வன்யாம், अपरेयमितस्त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाबाहो ययेदं धार्यते जगत् अपरेयमितस्त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूता महाबाहो ययेदं धार्यते जगत्. இப்போ எப்படி நம்ம உடம்புல ஆத்மா அனாத்மான்னு 2 அம்சம் இருக்கோ, அது போல இந்த இறைவன் கிட்ட, இறைவன் வேறு ஜெகத் வேறு கிடையாதுன்னு பார்க்குறோம். இந்த ஜெகத்திட்ட 2 அம்சம் இருக்குது. மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் இருக்குது. அந்த மெய்ப்பொருள் மாறாத தத்துவமாக இருக்கின்றது, அந்த மாயையானது மாறுகின்ற தத்துவமாக இருக்கின்றது, மாறிக்கிட்டே இருக்கு. எத்தனை நம்ம பார்க்குறோம், அம்மையப்பன் உலகம் வேற, அம்மையப்பன் வேறு கிடையாது அப்படிங்கிறது. இப்போ இந்த நடராஜரோட தத்துவமே அதுதான், அது ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது என்னது, அந்த மாறுகின்ற அம்சம், மாறாத அம்சம் ஒன்று இருக்குது, மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது. அப்போ 2 இருக்குது. அப்பரே இதம் தூ அந்யா பிரகிருதி வித்தி மே பராம். 2 அம்சம் இருக்குது.
பரா பிரகிருதி ஒன்று இருக்குது, அபரா பிரகிருதி ஒன்று இருக்குது. இந்த பரா பிரகிருதிங்கிறது மேலானது, அபரா பிரகிருதி கீழானது. சொன்ன எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ ஆத்மா அம்சம் மாறாதது, அனாத்மா அம்சம் மாறிக்கிட்டே இருக்கிறதுன்னு பார்த்தோம். அதே போல் இப்போ அந்த ஜெகத்திற்கு இப்போ நாம ரூபமாக இருக்குது. இதெல்லாம் செயல்படணும் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு உயிர் தத்துவம் வேணும் நமக்கு. இப்போ வெறும் ஃபேன் மட்டும் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது நமக்கு. அதுக்கு என்ன வேணும், அதுக்கு செயலாற்றுவதற்கு ஒரு கரண்ட் வேணும். அதுபோல் இந்த நாமரூபமான ஜெகத் வந்து ஜடமானது. இதை இயக்குகின்ற அந்த ஒரு உயிர் தத்துவம், சேதன தத்துவம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த ஜெகத்தானது செயல்பட முடியும். அப்போ ரெண்டு தத்துவம், எப்படி ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்து நம்ம ஜீவன்னு தனியாக சொல்கிறோமோ, அதுபோல் பிரம்மமும் மாயையும் பராப்பிரகிருதியும் அபராப்பிரகிருதியும் சேர்ந்து தான் இறைவன்னு சொல்லுவோம். இப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு ஆள், இறைவன் பெரும் ஆள். பெரும் ஆள்னா என்னது, எல்லாரையும் சேர்த்து இறைவன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அனைவருடைய உடலையும் சேர்த்து தான் என்ன சொல்கிறோம், இறைவனுடைய உடலாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா எப்படி வந்து இந்த சிலந்தி பூச்சி தன்னிட்டிருந்தே வந்து என்ன பண்ணுது, இதை உண்டாக்கி இருக்கோ, அதுபோல் இறைவன் தன்னுடைய மாயா சக்தினால் என்ன பண்ணுறாரு, இந்த உலகமாகவே ஆகி இருக்க. உலகம் வேறு இறைவன் வேறு கிடையாது நமக்கு. ஏன்னா நமக்கு இது ரொம்ப முக்கியம். முதல்ல எடுத்தோன்னே நமக்கு ஒரு பர்சனல் காட், ஒரு உருவம் உள்ள ஒரு ஒரு வடிவத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம இறைவனை வழிபடுறோம். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த இறைவனை எல்லாமா நம்ம விஸ்வரூபமாக பார்க்குறோம். முதல்ல ஏகரூப பக்தின்னு சொல்லுவோம். ஒரு ரூபத்தில், ஒரு இடத்துல, ஒரு வடிவத்தில், நமக்கு பிடிச்சமான வடிவத்தில் நம்ம வழிபடுறோம். அதுக்கு பேர் ஏகரூப பக்தி. அது தொடங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இறைவனாக பார்க்குறது, அதுக்கு பேர் விஸ்வரூப பக்தின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அரூப பக்தி, உருவம் இல்லாத அந்த மெய்ப்பொருளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தத்துவார்த்தமாக அது எனக்கு வேறாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அது மூன்றாவது நிலை. இப்போ நமக்கு இங்கே சொல்லப்படுறது அந்த ஈஸ்வருடைய ரெண்டாவது நிலை நமக்கு. இப்போ எப்படி எல்லாமாகவும் இறைவனே இருக்கின்றார், அந்த அம்சத்தில் ரெண்டு இருக்குன்னு பார்த்தோம், பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி. ஜீவபூதா மகாபாகோ யயேதம் தாரியத்தே ஜெகத்து. ஜீவபூதாம், ஜீவபூதம்னா அதுக்கு இந்த அபராப்பிரகிருதிக்கு ஜீவனாக இருக்கின்றது அந்த பராப்பிரகிருதி, சைத்தன்ய ரூபமாக இருக்கின்றது. இந்த மாய அம்சம் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிருச்சு. அதுக்கு சேத்தன ரூபமாக இருக்கின்றது பராப்பிரகிருதி. மாய என்ன பண்ண முடியாது, தானா சுயமாக செயல்பட முடியாது. படிக்கிறோம், சக்தி இல்லையே சிவம் இல்லை. என்ன அது இயக்குறதுக்கு, சிவத்தை இயக்குறதுக்கு என்ன படைச்சது வந்து இவர் தானே. மாயை வந்து படைக்கப்பட்டது இல்லை. நமக்கு வந்து மாயை வந்து பிரம்மத்துக்கிட்ட இருக்கின்ற ஒரு சக்தி. இப்போ அதான் இயங்க முடியாது. பிரம்மமும் மாயையும் சேர்ந்தாதான் இயக்கம் நடக்க முடியும். அது வந்து பராப்பிரகிருதியும் அபராப்பிரகிருதியும் சேரும் போது தான் இயக்கம் நடக்கும். மாயை வந்து ரெண்டுமே தனித்தனியாக செயல்பட முடியாது. மாயைக்கு தனியாக சக்தி கிடையாது. இப்போ எப்படி வந்து எனக்கு வந்து ஒரு பேச்சுற சக்தி இருக்கு, வந்து நான் இருந்தால் தான் அந்த சக்தி வெளிப்படும். அதுபோல் பிரம்மம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த மாயா சக்தி செயல்பட முடியும். வெறும் மாயா சக்தி மட்டும் செயல்பட முடியாது, பிரம்மன் மட்டும் தனியாக செயல்பட முடியாது. கரண்ட்டும் வேணும் நமக்கு, ஃபேனும் வேணும். அதுபோல் அந்த ஜீவபூதா மகாபாகோ, ஜீவபூதாங்கிறது அந்த சேத்தன ரூபம், எப்படி கரண்ட்டோ அதுபோல் அந்த பராப்பிரகிருதி. இப்போ ரெண்டும் சேரும் போது தான் என்ன பண்ணுறோம், அதை நம்ம அர்த்தநாரி தத்துவமாக சொல்கிறோம். அப்போ நமக்கு ரெண்டு செயல்படுறதுக்கு சக்தி சிவம் ரெண்டும் நமக்கு தேவை. ஜீவபூதா மகாபாகோ ஏதம் தாரியத்தே ஜெகத்து. இதுதான் வந்து என்ன பண்ணுது, இந்த ஜெகத்தை தாங்கி கொண்டு இருக்கின்றது. பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணுது, இந்த உலகத்தை செயல்பட வைத்து கொண்டு இருக்கின்றது. ரெண்டு அம்சம் இருக்குது, மாயா தத்துவம் ஒன்று இருக்குது, பிரம்ம தத்துவம் ஒன்று இருக்குது. மெய்ப்பொருள் என்ன பண்ண முடியாது, சுயமாக தானாக செயல்பட முடியாது. அதுக்கு மாயினுடைய அவசியம் தேவை. எப்படி ஒரு மந்திரவாதிக்கு ஒரு மந்திர சக்தி இருக்குது,
இன்னும் கைவினை நவனத்தில் அதெல்லாம் பார்க்க போகிறோம். நமக்கு எப்படி வந்து மாயையும் பிரம்மனையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ரெண்டு வேறு வேறு கிடையாது. எப்படி ஒரு மாயாவியும் மாயாவியோடைய சக்தியும் ரெண்டுன்னு சொல்ல முடியாது. அவன்கிட்ட அந்த சக்தி இருக்கு, அது வெளிப்படும் போது என்ன பண்ணுது, அது சிருஷ்டி பண்ணுது. மாயா சக்தி சிருஷ்டி பண்ணுது. எப்படி நம்ம தூங்கும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய சொப்னத்தில் என்ன ஆகுது, நம்மளோட சிருஷ்டி நம்மளே பண்ணுறோம். அது வெளிப்படுது, சொப்ன சக்தியாக வெளிப்படும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நடக்கிறது இல்லது, இது கனவுல வர்றது வந்து நடக்கிறது கிடையாது, அதான் வர்றது செயல் தான். அதே மாதிரி அது மாதிரி ஈஸ்வரோடைய சொப்னம் நம்ம சொல்றோம். பராபிரகிருதி அபராபிரகிருதி, இன்னும் ஆழமான விஷயங்களை பார்ப்போம். இப்போ ஜீவபூதா மகாபாகோ ஏதம் தாரியத்தே ஜெகத்து. இப்போ சுருக்கமாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நமக்கு எப்படி ஜீவன்கிட்ட வந்து ஆத்மா அனாத்மான்னு ரெண்டு அம்சம் இருக்கோ, அதுபோல் அந்த ஈஸ்வரன் கிட்ட பராபிரகிருதி அபராபிரகிருத்தின்னு ரெண்டு அம்சம் இருக்குது. ஒன்று மாறுகின்ற அம்சம், இன்னொன்று மாறாத அம்சம். மாயா அம்சம் மாறிக்கிட்டே இருப்பது, அந்த பிரம்ம அம்சம் மாறாமல் இருப்பது. அந்த மாறுகின்ற அம்சம் கீழானது, அந்த மாறாத அம்சம் மேலானது. இப்போ ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தை படைக்க முடியும். ரெண்டு சக்தி சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தை படைக்க முடியும். எப்படி அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும், நமக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன அதெல்லாம் கொடுக்க போகிறார். எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறார் கிருஷ்ணர். எப்படி வந்து நமக்கு இதே மாதிரியே கொடுக்க போகிறார். இந்த எக்ஸாம்பிளே சொல்லி தான் கொடுக்க போகிறார். 66 ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி த்யுபதாரய அஹம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ பிரபவः பிரளயஸ்ததா ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி த்யுபதாரய அஹம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ பிரபவः பிரளயஸ்ததா. ஏதத் யோனீனி பூதானி, யோனினா காரணம். இந்த இரண்டு தான் எது, இந்த பராபிரகிருதி அபராபிரகிருதி ரெண்டும் தான் இந்த பூதானி, இந்த பூதங்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம். அந்த மாறுகின்ற அம்சம் மாறாத அம்சம் ரெண்டும் சேரும்போது என்னது, நமக்கு இந்த படைப்பு உண்டாகின்றது. ஏதத் யோனினி பூதானி சர்வாணி உபதாரைய, உபதாரையனை தெரிந்து கொள்வாயாக. சர்வாணி எல்லாமே செயல்படுவதற்கு, உற்பத்தி ஆவதற்கு, யோனினா காரணம், அதுக்கு காரணமாக, எல்லா உற்பத்திக்கும் காரணமாக இருப்பது இந்த ஏதே, இந்த இவை இரண்டும். எந்த இரண்டும், அந்த பராபிரகிருதி அபராபிரகிருதி, ஆத்மா அம்சம் அனாத்மா அம்சம் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கின்றது. அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜெகதஹ பிரபவஹ பிரளயஸ்ததா. இந்த ஜெகத்திற்கு, இந்த பிரளயத்திற்கும் பிரபவத்திற்கும், பிரபவம்னா படைப்பு, பிரளயம்னா ஒடுக்கம், பவம்னா வெளிவர்றது, பிரபவம்னா நன்றாக வெளிவர்றது படைப்பு, லயம்னா ஒடுக்கிறது, பிரலயம்னா நன்றாக ஒடுங்குவது. இப்போ சிருஷ்டி படைப்பிற்கும் அதன் இருப்பிற்கும் அதன் லயத்திற்கும் இதுதான் காரணமாக இருக்கின்றது. அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதக, இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் படைப்பிற்கு இவை இரண்டும் தான் காரணமாக இருக்கின்றது. படைப்பை சொல்லி படைப்பவனை பற்றி சொல்ல போகிறார். முதல்ல படைப்பு சொல்லப்பட்டுருச்சு, எப்படி இந்த ரெண்டு அம்சமும் சேர்ந்து இந்த படைப்பு உண்டாயிற்று. ஒரு மாயா அம்சம் இருக்கின்றது. இந்த மாயா அம்சத்தினால இந்த படைப்பு, முதல்ல 8 பிரகிருத்தின்னு பார்த்தோம், 8 அம்சம் இருக்குது, அஷ்டதான்னு பார்த்தோம். பிரகிருதி அஷ்டதா, 8 அபரா பிரகிருதி, மாறுகின்ற அம்சம் 8 ப்ளஸ் இந்த மாறாத அம்சம் 1. இந்த மாறுகின்ற அம்சம் எல்லாம், இந்த மாறாத அம்சம் எல்லாம் இந்த ஒரு அம்சம் பராபிரகிருதி மாறாதது, அந்த அஷ்டதா, அந்த 8ம் மாறுகின்ற அம்சம். இவளுக்கெல்லாம் உயிர் கொடுப்பது ஜீவபூதா மகாபாதோ, அந்த சேத்தன அம்சம் தான் என்ன பண்ணுது, இதை எல்லாவற்றையும் இயக்குகின்றது. இந்த படைப்பை இயக்குகின்ற அந்த மேலான ஒரு பரம்பொருள் தத்துவம் இருக்கின்றது.
ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தை படைக்க முடியும். பிரபவம் பிரளயம், அதை படைச்சு அதை காத்து அதை அழிக்கணும். சிருஷ்டிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ முதல் சிருஷ்டி எப்போ வந்துச்சு, நம்ம கேள்வி கேட்போம். முதல் சிருஷ்டி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஒரு வளையல் இருக்குது, இந்த வளையலில் தொடக்கம் எங்கே இருக்குது, முடிவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அதில் ஒரு சைக்கிளில் தொடக்கம் முடிவுன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. எப்படி தொடங்குச்சு, எங்கே தொடங்குச்சிங்கிறதுக்கு நமக்கு விடை கிடையாது. அது போய்கிட்டே இருக்குது. பிரபவம் பிரளயம், பிரபவம் பிரளயம். இப்போ நம்ம தூக்கம் இருக்குது, கனவு எப்படி தொடங்குச்சு, எங்கே தொடங்குச்சு அப்படின்னு என்ன பண்ணணும் சொல்ல முடியாது. அது மாதிரி இதை என்ன சொல்கிறோம், இந்த ஜெகத்துங்கிறது ஈஸ்வரனுடைய சொப்னமாக சொல்கிறோம். அப்போ இதை என்ன பண்ண முடியாது, இதுக்கு தொடக்கம் முடிவுன்னு நமக்கு, அதனால தான் சொல்கிறோம் அனாதின்னு சொல்கிறோம். அனாதின்னா இதுக்கு ஆதி சொல்ல முடியாது. ஜெகத் எப்போவுமே இருக்குது. அது என்ன பண்ணுறது, சில நேரங்கள் வெளிப்படுது, அப்புறம் பிரளயம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன, அது ஒடுங்கிடுது, அப்புறம் திரும்பவும் அது வெளிப்படுது. பிரபவக பிரளயஸ்ததா. அடுத்ததில் இன்னும் நான் முடிக்கிறார். இதை மத்த பரதரம் நாண்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவ மத்த பரதரம் நாண்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவ. இப்போ இந்த ரெண்டு அம்சத்தை சேர்த்து சொல்கிறார். இப்போ நான் பகவான் சொல்லும்போது இப்போ இந்த இடத்துல தன்னை பிரம்மமும் மாயையும் சகிதமான ஈஸ்வரனாக சொல்கிறார். ஈஸ்வரன்ட்ட ரெண்டு தத்துவம் இருக்குன்னு பார்த்தோம். அந்த நிர்குண தத்துவம் இருக்குது, மாயா தத்துவம் இருக்குது. அந்த ரெண்டையும் சேர்ந்த அம்சம்தான் ஈஸ்வரன். மத்த பரதரம் நாண்யத்து கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய. அர்ஜுனா, என்னை காட்டிலும் மேலானது எதுவுமே இல்லை, எனக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. ந அந்நியத்து கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய. இந்த உலகத்தில் நான் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு. இப்போ எப்படி நகையில் தங்கம் இல்லாமல் எதுவுமே இல்லையோ, தங்கம் தான் என்னவா இருக்குது, ஆதாரமாக இருக்குது. அதுபோல் இந்த உலகத்திற்கு அந்நியமாக இறைவன் இல்லவே இல்லை. சில பேர் சில இதுலலாம் சொல்லுவாங்க, there is one God அப்படின்னு. கடவுள் ஒரு கடவுள் இருக்கார், நம்ம அதை ஏற்றுக்கிறது கிடையாது. கடவுளே இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க, அதையும் நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, there is only God. ஒன் காடும் நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது, நோ காடும் ஏற்றுக்கிறது கிடையாது. தெர் இஸ் ஒன்லி காட். கடவுள் மட்டும்தான் இருக்காரு. ஏன்னா இது நமக்கு ரொம்ப ஆழமான விஷயம். ஏன்னா இறைவன் தான் உலகமாக காட்சியளிக்கின்றார். தான் நம்ம சொல்ல போகிறாரு, மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகனா இவ. நம்மளை பொறுத்த வரைக்கும் இருப்பது எல்லாம் இறைவன் தான். நமக்கு இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லை. அது நம்ம பின்னாடி பார்க்க போகிற விபூதி யோகம், விஸ்வரூப யோகத்துலலாம் பார்க்குறோம். விஸ்வரூப யோகத்தில் எல்லாமே இறைவனாக காட்சி அளிக்கிறாருன்னு பார்க்குறோம். ஏற்கனவே இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்திரி சுனிச்சைவ சோபாக்கேச்ச பண்டிதாக சமதர்ஷினக. படித்தவன் படிக்காதவன் பாமரன் எல்லா இடத்துலையும் அந்த இறைவன் இருக்கிறார் நம்ம பார்த்தோம். அப்புறம் சுக்ருன் மித்ர யுதாசீன மத்தியஸ்த துவேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபீச்ச பாப்பேஷு சமபுத்திர் விவிஷ்யத்தே. அந்த பலவிதமான மனிதர்கள்ட்ட அந்த சமத்துவத்தை பார்க்குறான்னு பார்த்தோம். அதே தான் சொல்கிறாரு, மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகனாயிவர். சூத்திரம்னா என்னது, நூல். மணி, பாசி மாலை இருக்குது. பாசி மாலையில் என்ன பண்ணுறோம், நம்ம அதில் கோர்க்கிறோம். மாலை கோர்க்கப்பட்டிருக்கு. அந்த நூல் நமக்கு வெளியே தெரியாது. ஆனால் அந்த நூல் இல்லாமல் மாலை கிடையாது.
அதுபோல சூத்ரே மணிகணக மணி வரிசையான அந்த மணி எப்படி நூலில் கோர்க்கப்பட்டிருக்கின்றதோ அதுபோல இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் இறைவனிடம் கோர்க்கப்பட்டிருக்கின்றது. அப்ப நூல் வந்து இறைவன், நூல் வந்து இறைவன், அது வந்து பரா பிரகிருதி, அந்த மணிகள் வந்து அபரா பிரகிருதி. எப்படி அந்த இறைவன் அந்த நூல் இல்லாமல் அந்த மணி கிடையாதோ அதுபோல இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் அதன் ஆதாரமாக இந்த இறைவன் இருக்கின்றான். இறைவன் வேறு, உலகம் வேறு கிடையாது. மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகனாயிவ. மயி எண்ணில் இவை அனைத்தும் புரோத்தம்னா கோர்க்கப்பட்டிருக்கின்றது. எப்படி அந்த நூலில் எல்லாம் கோர்க்கப்பட்டு இருக்கின்றதோ, மணிகள் எல்லாம் கோர்க்கப்பட்டு இருக்கின்றதோ, அதுபோல இந்த உலகம் அனைத்திற்கும் அந்த இறைவன் கண்ணுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் அவர் தான் ஆதாரமான இதாக இருக்கார். ஏன்னா இப்போ நமக்கு இறைவனுடைய ஸ்வரூபம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நமக்கு அடுத்து சொல்ல போகிறாரு அந்த ஈஸ்வர தர்ஷனம் நமக்கு வேணும். இப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்து இறைவனை கோயிலில் போய் நம்ம ஒரு வடிவத்தில் பார்த்தோம். இப்போ நமக்கு சாஸ்திரத்தில் ஒரு உருவத்தில் இருக்கிற இறைவனுடைய அந்த தேவதா தர்ஷனம்னு சொல்லுவோம். பதஞ்சலி அதெல்லாம் சொல்கிறார். நம்ம ஒரு இறைவனை நம்ம என்ன பண்ணலாம், இறைவனுடைய காட்சி நமக்கு கிடைக்கும், நம்ம விரும்பின காட்சி நமக்கு தபஸ் பண்ணால் கிடைக்கும். ஆனால் அதனால மோட்சம் கிடையாது, அது நமக்கு புரிஞ்சுக்கணும். ராவணன் எக்கச்சக்கமாக தவம் பண்ணி எத்தனையோ என்ன பண்ணியிருக்கான், இறைவனை எல்லா அசுரர்களும் தெய்வங்களை பார்த்துருக்காங்க, வர வாங்கியிருக்காங்க, ஆனால் மோட்சம் கிடைக்கல. இப்போ நமக்கு எப்படிப்பட்ட இறைவனுடைய தரிசனம் கிடைச்சா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா, எல்லாரையும் நல்லா இழுத்து சொல்லணும், எல்லாரையும். நமக்கு அதான் கஷ்டம். ஏன்னா பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, மற்ற எல்லாரையும் முடியுது. ஆனால் ஏன் கோயிலில் வந்து நல்லது செஞ்சால் மோட்சம் கிடைக்கும், அன்னதானம் பண்ணால், அதெல்லாம் வந்து நமக்கு முதல்ல ஸ்டெப்பு. நமக்கு முதல்ல சொல்கிறது வந்து எல்லா படைக்கப்பட்ட எல்லா பொருளையும் இறைவனா நம்ம நினைச்சாதான் மோட்சம். அப்போ என்ன ஆகுது, நமக்கு எல்லாரையும் நம்ம என்ன சொல்வோம், எல்லாரையும் முடியுது. அந்த எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க கூடவே ஒருத்தவங்க இருக்காங்க, அது எல்லாருக்கும் அந்த 99 நம்பர் பாம்பு கூட வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். நமக்கு எல்லாரையும் என்னால் வந்து மன்னிக்க முடியுது, எல்லாரையும் கடவுளை பார்க்க முடியுது. அந்த ஒரு அந்த ஒருத்தர் மட்டும். அப்போ அதை நமக்கு எல்லாரையும் இறைவனாக நம்ம பார்க்கறதுக்கு அந்த ஞானம் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை. ஏன் இறைவனா பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லுது இறைவன் தான் இருக்காரு, ஒரே ஆத்மா, இறைவன் தான் இருக்காரு, அதை நீ புரிஞ்சு பாரு. இது புரிஞ்சு பார்க்கும்போது அதை என்ன பண்ணுற, இட் இஸ் அ ஃபேக்ட். எல்லா நகையிலையும் தங்கம்தான் இருக்குது, அது மாற்ற முடியுமா? தங்கம் தானே இருக்குது, அது ஞானம். அதைத்தான் நம்ம சொல்கிறோம், எல்லாருக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்காரு. எப்படி வந்து எல்லா நகையிலையும் தங்கம்தான் இருக்கோ அதுபோல இந்த அஷ்டதா பிரகிருதி நம்ம பார்த்தோம் இல்லையா, அனைத்திலும் ஊடுருவி இருக்கிறது என்னது, அந்த அந்த நூல் மாதிரி எல்லாவற்றிலும் எல்லாருக்குள்ளும் அந்த மெய்ப்பொருள் தான் இருக்கின்றது. நீ ஏற்றுக்க முடியலன்னு சொன்னாலும் அது இறைவன் தான். நீ வேணா சொல்லலாம், உன்னுடைய ராகத்வேஷத்தினால என்ன பண்ணலாம், அதை அவங்க எல்லாம் இறைவன் இல்லை, அதெல்லாம் வந்து என்ன சாத்தான் கீத்தான் என்ன வேணாலும் சொல்லலாம். படைப்பு அப்படித்தான் இருக்கு, அதை எப்படி நீ மாற்ற முடியும்? அதான் நான் சொல்றேன், ஞானம்னு சொல். நீ உனக்கு பிடிச்சாலும் அவன் இறைவன் தான். பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் உள்ளம் பொருந்தார் உள்ளம். ஆசை இருக்கிறவன்ட்டையும் இறைவன் தான் இருக்காரு, ஆசை இல்லாதவன்ட்டையும் இறைவன் தான் இருக்காரு. நம்ம விபூதி யோகம் விஸ்வரூபம்லாம் பார்க்க போறோம். எல்லார்ட்டையும் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் அவர்கள் இறைவன் தான். எனக்கு ஒரே ஒரு டவுட் ஒன்று, இப்போ இங்கே இறைவன் இருக்கா, எல்லாம் வந்து இருக்கு, இவ்வளோ விளக்கம் கொடுக்குறீங்கல்ல, இதே மாதிரி இல்லைங்கிறதுக்கு அவங்க சொல்றது இது இவ்வளோ விளக்கம் கொடுப்பாங்களா? அதைத்தான் அவங்ககிட்ட போய் கேட்கணும். நீ இல்லைன்னு சொல்கிறல, கடவுள் ஒருத்தர் இல்லை, உயர்ந்து படைக்கலை அப்படின்னு அவங்க இவ்வளோ விளக்கம் கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து
சும்மா மேம்போக்காக தான் பேசுவாங்களே ஒழிய இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறோம். அப்போ அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏன் கண்ணுக்கு தெரியல இல்லை அப்படின்னு அந்த ஒரே விஷயத்த சொல்லுவாங்க. ஏன் கண்ணுக்கு தெரியல இல்லை அப்படின்னு. இப்போ கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்ணுக்கு தெரியலைங்கிறதுனால இல்லைன்னு சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டு நீங்க மூச்சே கொடுத்து ஆனா அவங்க ஈஸியா சொல்லிடுறாங்க வந்து இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அங்கே எல்லாம் கொஞ்ச நாள் முதல்ல பிரச்சனை வர இருக்கு சொல்லுவா, அப்புறம் போய் சீக்கிரட்டாக போய் கும்பிடுவாங்க. அப்போ நமக்கு இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லை, உலகம் வேறு இறைவன் வேறு இல்லைங்கிறது நமக்கு அடுத்த பரிமாணத்துக்கு வரணும். நமக்கு வந்து இவ்வளோ நாள் ஒரு இடத்துல நம்ம வந்து இறைவனை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நமக்கு சர்வாத்ம பாவம் வேணும். இப்போ எல்லாரையும் ஆத்மாவாக பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணு, அடுத்த ஸ்டெப்பு கூட்டிகிட்டு வர்றாரு. ஏன்னா நமக்கு முதல்ல ஆத்மா அனாத்மா பிரித்து கொடுத்துட்டாரு. இனி சர்வாத்ம பாவம் வேணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணு, நீ எல்லாரையும் இறைவனா பாரு. நீ அதுக்கப்புறம் நீ எல்லாரையும் ஆத்மாவா பார்க்கணும். இறைவனா பாருன்னா எப்படி பார்க்கறது, உண்மையிலே இறைவன் தான் எல்லாமாக இருக்காரு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக. எப்படி வந்து இந்த நூல் உள்ள எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கின்றதோ அதுபோல், எப்படி கரண்ட் இல்லாமல் எதுவுமே வேலை பார்க்காதோ அதுபோல் மாறுகின்ற அம்சம் எல்லாவற்றுக்கும் உள்ள அந்த மாறாத அம்சம் ஒன்று போய்கிட்டே இருக்கு. அந்த சூத்திரே மணிகனாய்வ அதுபோல் இந்த உலகத்துக்கு அந்த ஆதாரமாக அந்த இறைவன் இருக்கின்றார். உலகம் வேறு இறைவன் வேறு கிடையாது. யாரோ ஒருத்தர் எழுதி வச்சானா காட் இஸ் நோவேர் அப்படின்னு எழுதி வச்சாங்க. காட் இஸ் நோவேர். அந்த பக்கத்தில் ஒரு சாமி இருந்தார், அவர் என்ன பண்ணாரா, அந்த நோங்கிறதுல நவ் ஹியர்னு அதை மாற்றிட்டார். அப்போ நம்மளுடைய அத்வைத சம்பிரதாயத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், இருப்பது எல்லாம் இறைவனே, இறைவன் தான் எல்லாமாக இருக்கின்றார். அப்போன்னு சொல்ல இவ்வளவு மோசமானவனா இருக்கேன், அவன் இறைவனா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். ராமகிருஷ்ணர் சொல்வார், அது புலிநாராயணன் அப்படின்பார். புலிநாராயணனுக்கு நீ எட்ட நின்று கும்பிடு போட்டுட்டு போயிரு அப்படிம்பார். அதுக்காக எல்லாரும் இறைவன்கிறதுனால என்ன பண்ண முடியாது, அவனை போய் கெட்டுப்பிடிக்க முடியாது, அவன் கூட போய் என்ன பண்ண முடியாது. அந்த புலிக்குரிய குணம் இருக்கும். இப்போ புலிநாராயணனுக்கு எப்படி எட்ட நின்று கும்பிட போட்டுறியோ புரிஞ்சிக்கிறோம். நம்ம எல்லார்கிட்டையும் அந்த இறைவனுடைய அந்த அம்சம் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரையும் பார்த்தோன்னே கை கூப்பி, கோயிலில் போனாலும் கையை கூப்பி தான் சாமி கும்பிடுறோம். நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே அது இருக்கு. சக்தி எல்லாரும் ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, அப்படி சொல்லிக்கிறாங்க. வந்து இதுக்கு சபரிமலை போகும்போது எல்லாமே சாமி சாமின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒருத்தர் என்ன பண்றாங்க, சாமி சாமின்னு சொல்றாங்க. நம்மளுடைய கல்ச்சர்லேயே அது இருக்கு. நம்ம இப்போ எல்லாரையும் நம்ம பரஸ்பரம் இறைவனாகவே பார்ப்பது, எல்லாவற்றையும் இறைவனாக. அதனால தான் நம்ம நதிகளையும் இறைவனா பூஜை பண்ணுறோம், மரங்களை இறைவனா பூஜை பண்ணுறோம், விலங்குகளை இறைவனா பூஜை பண்ணுறோம். எதைத்தான் பண்ணலை, நம்ம ஏதோ ஒன்று மிதிச்சிட்டோன்னா என்ன பண்ணுறோம், தொட்டு கும்பிடுறோம். அதில் இறைவனுடைய அம்சம். இப்போ இறைவன் வேறு உலகம் வேறு இல்லை அப்படிங்கிறத இன்னும் நமக்கு எப்படி அந்த ஈஸ்வர தர்ஷனம், எப்படி அந்த இறைவனை நாம் எல்லாவற்றிலையும் பார்க்கறது அப்படிங்கிறத நமக்கு அறிவுபூர்வமாக சொல்லி கொடுக்க போகிறேன். சும்மா நீ நம்புங்கிறதெல்லாம் கிடையாது. சிருஷ்டி இப்படித்தான் பண்ணப்பட்டிருக்கு, இதை நீ புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் இறைவனாக பார்ப்பாயாக அப்படின்னு நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இதை சாண்டிங் பண்ணிடுவோம். 4 பூமிராபோனலோ வாயுஹு கம்மனோ புத்திரேவ ச அஹங்கார இதி யம்மே भिन्ना प्रकृतिरष्टदा अपरेयमितस्त्वन्याम् प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाबाहो ययेदं धार्यते जगत् एतद् योनीनि भूतानि सर्वाणीत्युपधारय अहं कृत्स्नस्य जगतः प्रभवः प्रलयस्तथा मत्तः परतरं नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोतं सूत्रं
सूत्रे मणिगणा इव ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।